மேடம் 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 இன்டர்வியூக்கு வந்தீங்களா? என்ன மேடம் டயர்டா இருக்கா? டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாங்க. சரிங்க மேடம். ஏதாவது ஒண்ணு நடந்து அவளுக்கு சாதகமா போயிடுதே. Show your document. Where is your mill? I'm asking where is your mill? செங்கல்பட்டு. How many mills do you have? Four mills. How will you gain profit? Through your mill? And how much you'll get? சொல்லு. Come on, please explain me. How will you gain profit through your mill? And how much would you get? Sir, அது வந்து sir. Please don't waste our time. Talk in English. என்னப்பா இது? வீட்ல படிச்சு எல்லாத்தையும் சரியா சொன்னா இங்க வந்து சொதப்புறாளே. This is your last chance. Please don't make it complicated. Please explain. Sir, excuse me, sir. Let me explain. We buy pack of paddy. And which 75% rice we get it. Buy 10 tons to 15 tons rice per week, where we get approximately 7 tons of rice. We purchase it for 20 rupees per kg and sell it around 40 rupees per kg. So we profit is double. Okay, it's good. So we can pay the loan amount easily. Excellent. Now we can help you to get your loan. Thank you, sir. போச்சு.
It's okay. Thank you can you. go. ராசாத்தி மாமா. சூப்பர்மா அசத்திட்ட தேங்க்ஸ் மாமா. ஆல் தி பெஸ்ட் ராசாத்தி. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பேசி லோன் ஓகே பண்ணிட்டீங்க சார். உங்க லோன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல நீங்க கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமாகவே பணம் கிடைக்கும். ராசாத்தி, நீ கஷ்டப்பட்டது வீண் போகல ராசாத்தி. லோன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்ட. இனி உன்னை யாரும் மக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ரசதி, நீ எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க. உன்னால தான் லோன் கிடைச்சிருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. நான் எதையும் எதிர்பார்த்து இதை பண்ணல. நீ இதை எதிர்பார்க்கல, ஆனா உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசைதான் மாமா எனக்கும். உங்க கையால ஒரு புடவை வாங்கி கொடுத்தா போதும். சரி, வா வாங்கி தரேன். அப்பா, நானும் ரசத்தையும் கடைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். சந்தோஷமா கூட்டு போடா. பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, வரோம். வரேன் மாமா. டேய் மாப்பிள நில்றா. ராசாத்தி, இந்த லோன் விஷயம்லாம் என்னமாச்சு? இன்டர்வியூலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுண்ணே. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். லோன் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. மா, எனக்கு முன்னாடியே தெரியுமா நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அசத்திருவேன்னு. ஆஞ்சநேயர் மாதிரி உன்னோட பலம் உனக்கே தெரியாதுமா. எதையும் செஞ்சு முடிக்கிற முனைப்பும் புத்திசாலித்தனமும் உனக்கு இயற்கையாவே இருக்குமா. நீ பெரிய புத்திசாலிமா. மா, உனக்காகவே இந்த லோன் கண்டிப்பா கிடைக்கும் பாரு. இல்லண்ணே, என்னதான் திறமை இருந்தாலும் எடுத்து சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேணும்னே. மாமா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நான் சரியா பதில் சொல்லியிருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மாமா தானே காரணம். ஆமா 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 ஆமா. ஏம்மா, நீ தான் இனியனை விட்டு கொடுக்கவே மாட்டியே. சரி சரி, 2 பேரும் எங்க ஜோடியா கிளம்பிட்டீங்க? அது என்ன, மாமா எனக்கு புடவை எடுத்து தரேன்னு சொன்னாரு. ஆ? அதான் கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். டேய் இனியா, சூப்பர்ரா. லோன் கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாட ராசாத்திக்கு புடவை எடுத்து தரியா? நடத்துறா நடத்துறா. டேய், நீ வேறடா. டேய் இனியா, இதுக்கு ஏன்டா சலிச்சுக்கிற? டேய், இது எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கு செய்யறது தானடா. இங்க பாருங்க, போனதும் நேரா புடவை எடுத்துக்கிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்துடாதீங்க. சினிமா, பார்க்கு, பொருட்காட்சின்னு அப்படி இப்படி எல்லா இடம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. சரியா? போங்க. பாய்மா. உட்காரு. சரி, பாய்டா. சரி மாப்பிள, பாய் மாப்பிள. வரேன்னு. பார்த்து போங்க. இவங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. காலம் முழுக்கவும் இவங்க இப்படியே ஒத்துமையா இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எந்த மாதிரி சாரி பார்க்க போறீங்க? ரசதி, காசை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. இல்ல மாமா, நான் எடுக்கல. நீங்க தானே எனக்கு புடவை எடுத்து தரேன்னு சொன்னீங்க. நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா எடுத்து கொடுங்க. ஹே, என்ன வளர்ற? உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. என்ன போய் எடுத்து கொடுக்க சொல்ற? நான் ஏதாவது எடுத்து கொடுத்தேன்னு வையேன், அப்புறம் உனக்கு பிடிக்காம போச்சுன்னா? நீங்க எது எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் மாமா. நீங்களே எனக்கு பிடிச்சத உங்க கையால எடுத்து கொடுங்க. சரி, அதை எடுங்க. இந்த மாதிரி சாரி பாக்குறீங்களா, இல்ல இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரி பாக்குறீங்களா? என்னங்க, எனக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியலங்க. நீங்களே பார்த்து செலக்ஷன் பண்ணி கொடுங்க. நானா? ஆமாங்க. இந்த ஐயோ, என்னங்க உடனே எடுத்து கொடுத்துட்டீங்க? என்ன விளையாடுறியா? நீ தான் செலக்ஷன் பண்ணி கொடுக்க சொன்ன, செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்காக நான் தான் சொன்னேன். குப்பையில இருந்து எடுத்து கொடுக்கணுமே, பட்டுன்னு எடுத்து கொடுக்குறீங்க.
பார்த்து ரசிச்சு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் பார்த்து எனக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சா உன்னை ஏண்டி கல்யாணம் பண்ணி தொலைகிறேன். என்ன முணங்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ப்ளூ கலர் ஓகே, மேட்ச் ஆகல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆம்பளைங்க போனோமா கையில் கட்சி எட்டுன்னு வந்து கூட்டமான வந்து நேர்ந்துருவோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. சும்மா பொத்தாம் பொதுவா பேசாதீங்க. அவரு ஆம்பளை தானே, அவர் பொண்டாட்டிக்கு எப்படி செலக்ஷன் பண்ணி தராரு? அதெல்லாம் சொல்லி கொடுத்து வரது இல்லைங்க. உள்ளுக்குள்ள அக்கறை இருந்தா தான் வரும். உங்களுக்கு என்னைக்கு இருக்கு என் மேல அக்கறை? புடவை வேணாம், ஒண்ணு வேணாம், வாங்க போலாம். ஏய் இருமா மா, சொன்னா கேளுமா, ஒரு நிமிஷம் இருமா. ரசாத்தி, இது எப்படி இருக்கு? ம் இது ஓகே. இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எங்க இருக்கும்? அந்த பக்கம் சார். ரெடிமேட் அங்கே தானா? வாங்க, மேட்சிங் பிளவுஸ் கொடுங்க. நேரா போய் ரைட்ல போங்க, அங்கதான் ட்ரையல் ரூம் போய் இருக்கு. கட்டிட்டு வா. ம் நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கு. சரி வா, பில் போடலாம். மாமா இருங்க, இதை மாத்திட்டு பழைய புடவை கட்டிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு தானே போறோம், இப்படியே போலாம். வா. சரி. இந்தாங்க, இதை கொஞ்சம் பேக் பண்ணுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். இது வேணாலும் வாங்க. சரி வா, நகை கடைக்கு போலாம். நகை கடைக்கு எதுக்கு மாமா? நீ வா, சொல்றேன். ரசதி, உனக்கு என்ன நகை வேணும்? மாமா எனக்கு நீங்க வாங்கி தந்த புடவையே போதும் மாமா, நகல எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. மாமா எதுக்கு மாமா இப்போ நகையெல்லாம் சும்மா காசை செலவழிச்சுக்கிட்டு? இதை பாரு ரசதி, காசை பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் வாங்கி தரேன். இதுக்கு மேல வேண்டான்னு சொன்னா மாமா கோச்சுக்குவாரு. காசு கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு தோடு வாங்கிக்கலாம். சொல்லு. அது வந்து மாமா, சின்னதா ஒரு தோடு வாங்கி கொடுங்க மாமா, அது போதும். அவ்வளவுதானே? சரி வா. ம் வாங்க சார், என்ன பார்க்கணும்? உட்காருங்க. உட்கார். ம் தோடு வேணும். இதை போட்டு பாரு. போடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல மாமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. $40,000 ஆகுது சார். ஓகே, பில் போட்டுருங்க. கேஷ் கார்டா சார்? ஏய் சுமார்.
என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபாய் கம்மியாக இருக்கு. விலை கம்மியா வேற எடுத்துக்கலாம் வாங்க. ஏய் ரசதி, ஆசைப்பட்டு எடுத்துட்ட, நான் பார்த்துக்கிறேன் விட. சார், ஒரு 2000 கம்மியாக இருக்கு, நீங்கள் கொடுங்க, நான் வேணா அப்புறம் கொண்டு தரேன். இது இருக்கட்டும் சார், ஆனால் பேலன்ஸு கொடுத்தா தான் சார் தர முடியும். சார், நானும் இதே ஊர் தான் சார். பாரி குடும்பம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சார், நீங்கள் இதே ஊராக இருக்கலாம், பெரிய குடும்பமாக கூட இருக்கலாம் சார். ஆனால் நான் இங்கே வேலை தான் சார் செய்கிறேன், நான் ஓனர் இல்லையா சார். சாரி சார், அப்படிலாம் கொடுக்க முடியாது. மாமா இல்லைன்னா விடுங்க, எனக்கு இது வேண்டாம் மாமா. ரசதி, நான் உனக்கு வாங்கி தரேன் வாக்கு கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் இரு. சார் இந்தாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறேன் சார். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. டேய், உங்ககிட்ட 2000 ரூபாய் இருக்கா? திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டா நான் எங்க போவேன் அதுக்கு? ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? நானும் ராசாத்தியும் MM ஜுவல்லரி வரைக்கும் வந்திருக்கோம், நீ அங்க வந்துரு. எதுக்குடா? அதானே சார், நீங்க பில் போட்டுருங்க. போய்தான் பாப்போமே. மாமா எனக்கு வேண்டாம் மாமா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அவ்வளவு அவசரமா வர சொன்ன? அது வந்து அதென்ன ரசதி அண்ணே, என்னதுமா இது? ஓ ஆஹா, அடடே, தோடு வாங்கியிருக்கீங்களா? அம்மா உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்குடா, நல்லா இருக்குடா, சூப்பர் மாப்பிள்ள. அசத்தி விட்ட கை கொடு, கை கொடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். என் ஃப்ரெண்ட் அழகர். ஆமா சார், நான் தான் அழகர். ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ. இவ என் மாப்பிள்ள, அது என் தங்கச்சி. சரிடா, கொஞ்சம் இரு. 2000 ரூபாய் குறையுதுன்னு சொன்னல, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவன் இங்கே இருப்பான். டேய் அழகர், நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், இவன் இங்கே இருப்பான். சரிங்க சார். ராசாத்தி மாப்பிள்ளடே, மாப்பிள்ள நீங்க அப்படி உட்காருங்க சார். அழகரே வந்துட்டா, மாப்பிள்ள வந்துட்டா. மாப்பிள்ள என்ன விட்டு போக மாட்டேன் சார். எவ்வளவு இருக்கு? டேய் 400 ரூபா தான்டா இருக்கு. 400 இருக்கா? சரி, நான் போய் எடுத்துறேன். 2400. டேய் டேய் இவன் பாஸ். டேய் 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 என்ன ரசதி, பூ வேணுமா? வா. ஏமா பூ வாங்கிக்கோங்க. ஒரு 5 முழம் பூ கொடுங்க. மாமா எதுக்கு மாமா 5 முழம்? 2 முழம் போதும் மாமா. ஏமா புருஷன் பிரியப்பட்டு வாங்கி தராரு, வாங்கிக்கோமா. இல்ல எனக்கு. ரசாத்தி, நான் தானே வாங்கி தரேன், உனக்கு என்ன வருத்தம்? நீங்க கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாப்பா. மாமா விலை ரொம்ப அதிகம் மாமா, நீங்க வாங்க நம்ம வேற கடையில வாங்கிக்கலாம். வெளியே எல்லாரும் ஒரு முழம் 40 ரூபாய்க்கு விக்கிறாங்க, நான் தான் கோயில்ன்றனால 10 ரூபாய் கம்மி பண்ணி 30 ரூபாய்க்கு விக்கிறேன். விடு ரசாத்தி. வேணும்னா ஒரு 5 ரூபாய் குறைச்சுக்குங்க. ஏய், பூவெல்லாம் பேரம் பேசக்கூடாது, சுமார். இந்தாங்க. கொடுங்க மாமா, நான் வச்சுக்கிறேன். நீ திரும்ப, நான் வச்சு விடுறேன். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. சரி நீ போப்பா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. சரியா போச்சா? வா. சொல்லுமா. என்னத்தடி சொல்ற? இங்க என்ன நடக்குது? அந்த இனிய ராசாத்திக்கு ரோட்ல பூவெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன சமாதானம் ஆயிட்டாங்களா? ஏய், எப்படி விட்டீங்க? நீயும் சம்பந்தியும் சேர்ந்து பிரிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இருமா, இரு, டென்ஷன் ஆகாத. அந்த ராசாத்தி பேங்க்ல கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லி
லோனு வாங்கிட்டா. இன்னும் 2-3 நாள்ல பணம் கைக்கு வந்துடும். அந்த சந்தோஷத்துல இனி அவளை கொஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏண்டி நீங்க 2 பேரும் என்னதான் பண்றீங்க? லோன் கிடைக்கிற வரைக்கும் விட்டு வச்சிருக்க கூடாதுல்ல? ஏதாவது பண்ணி கெடுத்து இருக்க வேண்டாம்? நாங்க ஒன்றும் சும்மா இல்ல, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி விடு, அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இனி அந்த ராசாத்திக்கு பூ வச்சு விட்டுட்டு இருக்கானோ. எங்க அம்மா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாங்க அத்தை. விடு விடு, அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். பிரியறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சிக்கட்டும். அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் திரும்ப வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கு. இந்த மரகதம் யாருன்னு காட்டுறேன்.